தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்து கொண்டே இருந்தவனாக இருந்தானா. அதனாலதான் அவனுடைய காரியத்தை சொல்லப்படும் போது அவன் எப்படி நீதிமான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம வாழ்க்கையிலும் பாருங்க, இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள பாடையும் நம்ம எய்மெல்லாம் எப்படி இருக்கணுமா, தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய வருகைக்காக நம்ம காத்து கொண்டு இருப்போமானால் நம்மை எப்படி காத்துக்கொள்ள முடியுமா, நீதிமானாக நம்மை நாமே காத்துக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வார். அடுத்த 7ஆவதாக ஒருத்தனை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஆயக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயக்காரனை குறித்தும் அவன் அல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். பாருங்க, இந்த இடத்துல இந்த ஆயக்காரனை குறித்து 4 காரியங்கள் இந்த வேதத்துல அதிகமா அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவன் ஆலயத்தை குறித்தும் தேவ சமூகத்தை குறித்தும் பயம் உள்ளவனாக காணப்பட்டான். என்னச்சுதான், ஆலயத்துக்குள்ள அவன் 2 பேரும் ஜெபம் பண்ண வராங்க. ஆயக்காரன் எங்க நிக்கிறான் பாருங்க, ஆலயத்துல தூரத்துல இந்த மகா பரிசுத்த பீடத்துக்கு பக்கத்துக்கு போகாம தூரத்துல நிக்கிறான். அப்ப அவனுக்கு மனசுல என்ன இருக்கிறது, எந்த துணிகரமும் அவனுடைய இதயத்துல இல்லாம தேவனுடைய ஆலயத்தை குறித்தும் தேவ சமூகத்தை குறித்தும் ஒரு பயம் உள்ளவனாக அவன் காணப்பட்டான். அது மாத்திரமில்ல, தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாம இருந்தான். அவனுக்கு மனசுல இருந்து நான் பாவியாகிய மனுஷன்கிற ஒரு உணர்வு அவனுக்கு இருந்தது. அதனாலதான் அவன் என்ன செய்தான், அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை ஏறெடுத்து பார்க்க கூட அவன் துணியாதவனாக காணப்பட்டதாக பார்க்கிறோம். 3வது பாருங்க, தன் மார்பிலே அடித்து கொண்டு இல்லையா, அவன் தன்னுடைய மார்பிலே அடித்துக்கொண்டு அப்படின்னு நான் நினைச்சுதான் அவன் வெளியரங்கமாக தன்னுடைய பாவத்தை அறிக்கை பண்ண அவன் வெட்கப்படவே இல்லை. இல்லையா, நம்ம பாவத்தை வெளியரங்கமாக இயேசுசாமி யாரெல்லாம் அழைத்தாரோ எல்லாரையும் எப்படிதான் அழைக்கிறாரு, வெளியரங்கமாக அழைக்கிறார். பரிசேயன் பண்ண ஜெபம் யாருக்குமே கேட்கல, அவன் உதடு கூட அசைஞ்சதாக வேதத்துல போடல. ஆனா இவன் தன் மார்பிலே அடித்து கொண்டவனாக காணப்படுகிறான். அப்ப தேவ சமூகத்துல நம்ம வரும்போது பாருங்க, நம்மளுடைய பாவத்தை அறிக்கை பண்ண நம்ம வெட்கப்படக்கூடாது. இல்லையா, மற்றவர்கள் பார்க்கறாங்களோ இல்லை வலதுபுறமா இடதுபுறமா தெரியாம நம்ம தேவனுக்கு முன்பாக தேவ சமூகத்துல பயபக்தியோட தேவனுடைய சமூகத்துல நம்ம அறிக்கை பண்ணுவானா, நிச்சயமாகவே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. என்னத்தையும் அறிக்கை பண்ணான், தன்னையே தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறவனாக, ஜீவ பலியாக தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறவனாக அவன் காணப்பட்டான். ஒரு பாட்டு பாடலாமா? அப்பா என்னை முழுவதும், அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் 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 அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அடுத்த 8வது நம்ம பார்க்கக்கூடிய நீதிமான் யாருன்னு பார்த்தா கொர்நேலியு. 8வதாக நம்ம பார்க்கறது கொர்நேலியு. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். நிறைய காரியங்கள் அதில் இருக்கிறது. நான் அதில் ஒரே ஒரு காரியத்தை நேரம் குறைவா இருக்கிறதுனால ஒரே ஒரு நல்ல குணத்தை அவன்கிட்ட காணப்பட்ட நல்ல குணத்தை சொல்கிறேன். நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவனமாகிய கொர்நேலியு என்று என்னும் 100க்கு அதிபதி. பாருங்க, அவன்கிட்ட காணப்பட்ட மிக நல்ல குணம் என்னன்னா, அவன் பெற்ற அவனுடைய ஆசீர்வாதத்தை அவனுடைய உறவுக்காரர்களும் நண்பர்களும் பெற்றுக்கொள்ள வேணுங்கிற ஒரு நல்ல குணம் அவன்கிட்ட காணப்பட்டது. ஆனா இன்றைய சமுதாயத்துல பாருங்க, நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்துல ஒரு சிஎஸ்ஐல ஒரு நல்ல ஊழியக்காரங்களை கூட்டு வந்தா அவங்கள யார்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, அடுத்த சபைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பெந்தேகோஸ்து சபையில ஒரு ஊழியக்காரனை ஒரு மோகன் சீசல் ஆசரச கொண்டு வந்தா அவங்களாம் அடுத்த சபைக்கு கொடுக்க மாட்டாங்க, இது எங்களுக்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு குணம் இன்றைய காலத்துல கிறிஸ்தவ வட்டாரத்துல எல்லா இடத்துலயுமே காணப்படுகிறது. பாருங்க, ஆனா கொர்நேலியு எப்படி இருந்தா, நான் பெற்ற அந்த ரட்சிப்பை நான் மட்டும் இல்ல, என் நண்பர்களும் என் உறவினர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும், என் எண்ணத்தாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த புறஜாதியாகிய மனுஷன் நம்பினா, அதனால தேவன் என்ன செய்தார், அவனை நீதிமானாக கண்டார். 9வது இன்னொரு ஆளு பாருங்க, யோசேப்பு, மரியாளின் புருஷனாகிய யோசேப்பு. அவன் நீதிமானா இருந்ததாக வேதத்துல பார்க்கிறோம். பாருங்க, அந்த யோசேப்பின்றதுல காணப்பட்ட மிக நல்ல குணம் நம்ம எல்லாருக்கும் நிறைய தடவை தியானித்த அந்த காரியம். மரியாள் இப்ப தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைக்கும் போது அவன் மனசுல என்ன தோணுது, அவளுக்கு தண்டனை மரண தண்டை.
அந்த குற்றவாளி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல குணம் அவன் மனசுல காணப்பட்டது. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவனை நீதிமான் என்று சொல்கிறது. மாத்திரம் இல்ல, அந்த யோசேப்பை சொல்லும்போது தாவீதின் குமாரனே என்று இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அதே அடமொழிய தாவீதின் குமாரனே என்று பரலோகத்திலிருந்து தேவதூதன் வந்து அழைக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை அவ்வளவு நீதி உள்ள ஒரு ஜீவியமாக காணப்பட்டது. அது மாத்திரம் இல்ல, சுருக்கமான 2 காரியம் மட்டும் சொல்லிட்டு போறேன் பாருங்க. நல்ல ஒரு தகப்பனாக இருந்தான், நல்ல ஒரு கணவனாக இருந்தான் இல்லையா. ஒரு பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அண்ட் எ பெர்ஃபெக்ட் ஃபாதர். பாருங்க, அந்த குழந்தைக்கு எனக்கு ரொம்ப, நான் அந்த கடந்த நாட்களில் அஜ்மானில் அதை ஷேர் பண்ணேன். ரொம்ப பாருங்க, அது வரைக்கும் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம பார்க்கும்போது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேலைக்காரரின் கண்கள் தன் எஜமானின் கண்களை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கைகளை நோக்கியும் இருக்குமா போலவும். பழைய ஏற்பாட்டில் காலத்தில் எல்லாம் அந்த ஜெபம் எப்படி இருந்தது? ஒரு ஒரு முதலாளிக்கும் தொழிலாளி அல்லது ஒரு ஸ்லேவுக்கும் ஒரு அடிமையின் ஒரு உறவு தான் இருந்தது இல்லையா. ஒரு அடிமை அல்லது ஒரு வேலைக்காரன், ஒரு தாசன், அப்படிதான் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டின் இயேசுசாமிக்கு காலத்துக்கு வந்த பிறகு முதல் தடவை ஆண்டவர் பரமண்டல ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும் போது எப்படி சொல்லிக் கொடுக்கிறாரு? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்ப அந்த பிதாவேன்னு சொல்லக்கூடிய அந்த இம்பாக்ட் இயேசுசாமியின் இதயத்துக்குள்ள வாரதுக்கு காரணமா இருந்தது யாரு? யோசேப்பு. அந்த யோசேப்பு பண்ண அந்த இம்பாக்ட், அந்த கொஞ்சம் வயசுல தான் அந்த சின்ன பிள்ளைய வளர்த்திருக்கிறாரு. அந்த வளர்த்துன அவன் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் அந்த சின்ன இயேசுசாமியின் இதயத்துல அவ்வளவா அந்த இம்பாக்ட் உண்டானனால பாருங்க, அவன் அந்த பரமண்டல ஜெபத்தை சொல்லி கொடுக்கும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப அந்த அளவுக்கு அந்த யோசேப்புனால அந்த குழந்தை இயேசுவின் இதயத்துல ஒரு இம்பாக்டை உண்டாக்க முடிஞ்சது. நல்ல ஒரு தகப்பனாக இருந்தாரு. அது மாத்திரம் இல்ல, இயேசுசாமி கடைசியில சிலுவையில அறைய போகும்போது சொல்லும்போது பாருங்க, பிதாவே இது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் இது என் சித்தம் இல்ல, பிதாவே உம்முடைய சித்தம். அந்த ஆண்டவருக்கு மனசுல தான் தகப்பன் உலக பிரகாரமாக ஜீவித்த அந்த யோசேப்பு ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டாரு, என்னுடைய காரியத்துல ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டாருங்கிற அந்த நல்ல ஒரு இம்பாக்ட யோசேப்பு அந்த கொஞ்ச கால ஜீவியத்துல, யோசேப்பை பற்றி வேதத்துல ரொம்ப சொல்லப்படல, கொஞ்சம் போலதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சம் காலத்துக்குள்ள அந்த குழந்தை இயேசுவின் இதயத்துல சரியான ஒரு இம்பாக்டை அவர் உண்டாக்கிட்டு போனார். நல்ல ஒரு இம்பாக்ட். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவன் நீதிமான், தாவீதின் குமாரனே என்று பரலோகம் அழைக்கக்கூடிய அளவுக்கு அவன் நீதிமானாக ஜீவித்ததாக வேதத்துல வாசிக்கிறோம். கடைசியில இன்னொரு காரியம் கூட, கடைசியில 10ஆவதாக சொல்லப்பட்ட நீதிமான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம நிறைய காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்கள் மத்தியில் சொல்கிறேன். He died for me in the cross இல்லையா. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லுறேன், அப்போ கொஞ்சம் கூட எளிதாக உங்களுக்கு மனசிலாகும். இந்த அமெரிக்க சிவில் வார் சமயத்தில் ஒரு தடவை அப்போ ஒரு இது பண்ணியிருந்தாங்களாம், ஒரு வீட்டுக்கு ஒருவன் அந்த யுத்தத்துக்கு செல்ல வேண்டும். அப்படி சொல்லும்போது ஒரு வீட்டில் அப்பந்தான் ஒரு கணவன் மனைவி, அந்த மனைவி அப்பந்தான் பிரசவித்திருந்தாங்களாம். அவன் பிரசவித்திருந்தனால அவங்க வீட்டில் கூட யாரும் இல்லை. அப்போ அந்த குழந்தையும் மனைவியும் பார்க்கறதுக்கு யாரும் இல்லாததுனால எதிர்த்தாப்புல இருந்து அவர் சொன்னாரா, நீ போக வேண்டாம்ப்பா, உனக்கு வேண்டி நான் அந்த காரியத்துக்காக உனக்கு வேண்டி நான் யுத்தத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த யுத்தத்துக்கு போனாராம். யுத்தத்துக்கு போனவர் யுத்தத்துல குண்டடிப்பட்டு இறந்து போனாரு. மாலையில பார்க்கும்போது அந்த சகோதரன் வராத உடனே அந்த எதிர் வீட்டில் உள்ளவன் என்ன செய்திருக்கான், பார்த்தான், வரல. நேர பேட்டில் ஃபீல்டுக்கு போய் அங்க பார்க்கும்போது இந்த சகோதரன் மரித்து கிடந்தானா. உடனே அவருடைய சடலத்தை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய இடத்திலே அடக்கம் பண்ணி விட்டு அதுல ஒரு சின்ன கல்லு எழுதி வைத்தாராம், he died in my place. நான் இறக்க வேண்டிய இடத்துல அவன் மரித்து போனான் என்று எழுதி வைத்திருந்தாராம். ஆனா இயேசுசாமி இன்னும் ஒரு படி மேல போய், ஜீசஸ் died in my place as my substitute. நான் மரிக்க வேண்டிய அந்த இடத்துல என்னுடைய பாவத்துக்காக இயேசுசாமி சிலுவையில பலியானார் இல்லையா. இயேசுசாமியுடைய மிகப்பெரிய குணம், நீதிமானாகிய அந்த மனுஷன், பரலோக தேவன் எப்படி பூமிக்கு வந்தாங்க? ஒரு தேவன் மனுஷனா வரணுமா? அவருடைய தூதர்களையோ அல்லது வேற யாரையாவது அனுப்பியிருக்கலாமே. முன்னால் ஒரு நம்ம நீதி கதையில ஒரு கதை உண்டு. ஒரு தடவை ஒரு ராஜாக்கு இப்படி ஒரு பெரிய சந்தேகம் வந்துதான் இல்லையா, ஏன் ஆண்டவர் மனுஷனா வரணும், மனுஷனா வந்து பாவத்தெல்லாம் தீர்க்கணும், வேற யாரையாவது தான் அனுப்பியிருக்கலாமே. அப்படி ஒரு சந்தேகம் வரும்போது அப்போ அவருடைய மந்திரி என்ன சொன்னாராம், ஓகே நான் அதை உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த மாலை நேரத்தில் அந்த ராஜாவும் அந்த மந்திரியும் கூட கொஞ்சம் எல்லாரும்
உட்கார்ந்துருந்தாங்களாம். அவருடைய மகனும் எல்லாரும், இளவரசன் எல்லாரும் போய் கொண்டிருக்கும்போது, படகுல போய் கொண்டிருக்கும்போது திடீர்னு என்ன செய்து, அவருடைய அந்த மகன் அந்த இருந்த அந்த இது சைடு அப்படி சரிஞ்சு தண்ணிக்குள்ள அந்த மகன் விழுந்துட்டான், இளவரசன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டானா. உடனே அந்த ராஜா என்ன செய்தாராம், அங்க இங்கும் பார்க்காம உடனே அவர் சாடி போய் அந்த குழந்தைய தூக்கி படகுக்குள்ள கொண்டு வந்தாராம். கொண்டு வந்த உடனே அந்த மந்திரி கேட்டாராம், ஏன் ராஜாவே, உங்களுக்கு தான் நிறைய நீங்க சொன்னா கேட்கக்கூடிய அமைச்சர்கள் உண்டு, படைய ஆளுகள் உண்டு, எல்லாரும் உண்டு, நீங்க தான் தண்ணிக்குள்ள சாடணுமா அப்போ அவன்னு சொல்லி கேட்டாராம். உடனே அந்த ராஜா சொன்னாராம், அது ஏன் மகன், ஏன் மகன் இந்த நேரத்தில் போய் நான் அடுத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு நிற்க முடியுமா? மந்திரியை நீ சாடு அல்லது படை தளபதியை நீ சாடுன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதுக்குள்ள உயிர் போயிருமே, அதனால தான் நானே சாடி என் பிள்ளையை தூக்குனேன்னு. அதே அப்பதான் சொன்னாராம், இதே போலதான் ஆண்டவரும் நம்மளை என்ன செய்யறாரு, நம்ம ஒவ்வொருத்தரையும் பிள்ளைகளாக அவருடைய சுய ரூபத்தில் நம்மளை உண்டாக்கி இருக்கிறதுனால நம்மளை காக்கும்படி அவரே பூமிக்கு இறங்கி வந்தார். ஸோ he died in my place as my substitute. நாம் மரிக்க வேண்டிய அந்த சிலுவையில் என்னுடைய பாவங்களுக்காக வர வேண்டிய தண்டனையை எல்லாவற்றையும் என்ன செய்தாங்க, இயேசு சுவாமி சிலுவையில் முழுமையாக செலுத்தினதுனால நமக்கு அந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் கடந்து வருகிறதா. 10 நீதிமான்களை குறித்து இந்த நாட்களில் நம்ம பார்த்தோம் இல்லையா? முதல்ல ஆபேலை குறித்து பார்த்தோம், வேதத்தில் சொல்லப்பட்ட ஆபேலை குறித்து பார்த்தோம், நோவாவை குறித்து பார்த்தோம், நீதிமானாகிய லோத்தை குறித்து பார்த்தோம், இஸ்போசேத்தை குறித்து பார்த்தோம், தாவீதை குறித்து பார்த்தோம், ஆயக்காரனை குறித்து பார்த்தோம், கொர்நேலியுவை பார்த்தோம், யோசேப்பை பார்த்தோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பார்த்தோம். இந்த 10 பேருடைய பேரை வேத புஸ்தகத்தில் நீதிமான் என்று பேரிட்டு குறிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் அவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த நல்ல குணங்களை நம்மளும் ஃபாலோ பண்ணுவானா, நம்மளையும் நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவார். இந்த நாட்களில் தயவுசெய்து ஒரு அந்த ஞானஸ்தானத்துக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மட்டும் தயவு செய்து ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாரும் இன்னைக்கு ஒரு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை தேவ சமூகத்தில் செய்ய போகிறாங்க. சகோதர இம்மானுவேல், அவங்க சிஸ்டர் இம்மானுவேல் வந்து அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க இந்த பிள்ளைகளுக்காக. தயவு செய்து ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம் சிஸ்டர்கிட்ட அந்த மைக் கொடுத்துருங்க. எல்லாரும் சபையார் எல்லாரும் ஒரு மனதோடு, இந்த பிள்ளைகளும் என்னைக்கும் ஒரு வாழ்க்கையில் வழி தப்பி போய்விடக்கூடாது, ஆண்டவருக்காக அவர்கள் தைரியமாக இருக்கத்தக்கதாக இந்த பிள்ளைகளுக்காக ஜெயிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள நேசத்தகப்பனே, நன்றிப்பா. காலை முதல் இந்நேரம் வரை தேவரீருடைய பிரசனத்தினாலே எங்களை மூடிக்கொண்ட கிருபைக்காக நன்றி. உடைய வசனங்களை தியானிக்கும்படியாக தேவரீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நீ நல்லவர், வல்லவர், நீதி நாயகங்கள் இருந்த தேவனப்பா. இப்பொழுது எழுந்திருந்து நிற்கும் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா உமக்கென்று ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுத்திருக்கும் இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே அவர்களோடு கூட அப்பா நீர் உடன்படிக்கை பண்ண போகிற கிருபைக்காக நன்றி 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 தகப்பனே. தங்களுடைய ஜீவத்தை உமக்கென்று அர்ப்பணிக்கத்தக்கதாக அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த முடிவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்கு வந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதத்திலே அவர்கள் ஜீவிக்கிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. சத்தியத்தை கேட்பது மாத்திரம் அல்ல, அதற்கு கீழ்ப்படிந்து இணக்கத்தின் ஆவியை தந்து நீரா காத்து கொண்ட கிருபைக்காக நன்றி தகப்பனே. இப்பொழுது ராஜா ஆண்டவரே, இந்த பேப்டிசத்திலே கர்த்தருடைய கரம் கூட இருந்து உம்முடைய பிரசனத்தாலே மூடிக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகள் உம்முடைய திரு சமூகத்திலே ஆண்டவரே பண்ணும் உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கத்தக்கதாக வாழ்நாள் முழுவதும் அவர்களோடு கூட நீர் இடைப்பட்டவர்களை தாங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சகல காரியத்திலும் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய ஆண்டவரே வழிநடத்துதல் இருக்கத்தக்கதாக தேவன் இடைப்பட ஜெபிக்கிறோம். ஆம் ராஜா, நீரே அவர்களுக்கு எல்லாமா இருந்து அவர்களை வழிநடத்த போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எந்த விதத்திலும் அவர்கள் பின்வாங்கி போய்விடாதபடி கர்த்தர் அவர்களை தாங்கி வழிநடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் ஆண்டவரே உமக்கென்று ஜீவிக்க ஒப்பு கொடுத்திருக்கும் இந்த பிள்ளைகளை நீர் தாங்கி ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நாங்கள் சபையாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. கர்த்தர் அவர்களோடு இடைப்படுகிற கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. சகலத்தையும் நீர் ஆண்டவரே ஒழுங்காய் நடத்தி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மேல ராஜா. ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். நம்ம இந்த ஒரு பாடலை பாடி நம்ம முடிப்போம். பாவங்கள் போக்கவே.
மீட்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் எழுந்து நின்றவர்களாக வேண்டுமா கேட்ட வார்த்தை நினைவு கூர்ந்தவர்களாக இங்கே கடந்து செல்வோம். அவன் அல்ல இவனே. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தெய்வ சமூகத்திலே தாழ்த்துற பிள்ளைகளை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். நாம் அவருக்குள் நீதிமானாகும்படி பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினாரே. அந்த தேவன் நாம் நீதிமானாக இருக்க நம்முடைய ஜீவிய பாதையிலே வழிநடத்தும் தேவனாக இருக்கிறார். தேவன் விரும்புவதெல்லாம் உள்ளத்தில் உண்மை இருப்பதை. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவான். இந்த நீதிமான்கள் 10 பேரை குறித்து நாம் தியானித்தோம். நம்முடைய ஜீவித்தை ஒப்பிட்டு பார்த்து, தாப்பனே, என்னுடைய ஜீவிதத்தில் பாவமாக நீ காணப்படும் காரியங்கள் இருந்தால் அறிக்கை செய்து அதை விட்டுவிடத்தக்கதான கிருபை எனக்கு கொடுங்கப்பா. சத்தியத்தை கேட்கிறோம், செவி கொடுக்கிறோமா? வேதம் அநேக எச்சரிப்புகளை வேதத்தில் கொடுத்திருக்கிறது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிலே நாசமாவான் என்று. மட்டுமல்ல, வாரினாலும் கடிவாளத்தினாலும் கட்டப்பட்டானுடைய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவிற் கழுதை போலவும் இருக்க வேண்டாம் என்று தேவ வார்த்தை வரும் பொழுது, தாப்பனே, என்னை உணர்த்துவித்த கிருபைக்காக நன்றி. இந்த பகுதியில நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் ஐயா. இந்த மறைவான பாவங்கள் விடுமுறையில் அப்பா தொடர்ந்து என்னை தாக்கிக் கொண்டே இருக்குது ஐயா. இந்த நேரத்துல கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருடைய வார்த்தை கேட்டவனாக நான் அறிக்கையிடுகிறேன் ஐயா. எனக்காக உடைய ஜீவனை கொடுத்துற வெளியேறப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டத இந்த ரத்தத்தினால் ஒரு விசனை கழுவும் ஐயா. கடமையா என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மை மன்னிக்கிறார். தேவனை பாவியாகி மேல் கிருமியாகிரும் என்று சொல்லும் பொழுது மன்னித்து நம்மை மறைத்து நிலைநிறுத்தும் தேவனாக இருக்கிறார். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. அற்கான தேவன் சபையை கொடுத்திருக்கிறார், இந்த ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தை வருகிறது. பிரியமானவளே, செவி கொடுப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஜுலத்தாப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வந்த நீ பிள்ளை உணர்த்து வித்த கிருபைக்காக நன்றி. எந்தெந்த பிள்ளைகள் தங்களுடைய ஜீவிதத்திலே தாங்கள் செய்த குறைகளை இந்த நேரத்தில் அறிந்து சமூகத்தில் அறிக்கையிட்டார்களோ, அதை விட்டு விட்டார்களோ, அவளை தொட்டு பலப்படுத்தி நிலைநிறுத்தின கிருபைக்காக நன்றி. அவளை கொண்டு நீர் மகிமையான காரியங்களை செய்ய போற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்களுடைய ஜீவிதத்தில் திறக்க போற கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். கிருபைகள் மூடிக்கொள்வீராக. சகல துதிக்க நமக்கு செலுத்துறோம். கர்த்தருடைய வார்த்தை பந்து கொண்ட மனுக்கு நன்றி செலுத்துறோம். அவருடைய குடும்பத்தையும் ஆசுவதிங்க. நீங்க அனுஷ்டானம் எடுக்கும் பிள்ளைகளுக்காக மீண்டும் நன்றி செலுத்துறோம். கர்த்தருடைய சமூகத்தில் பிள்ளைகளை சபையாக நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆசுவதிக்கிறோம். எல்லாம் வல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவிய ஐக்கியமும் அந்யோன்ய வழித்தலும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. நம்பிக்கை அற்றோனாய் அலைந்த என்னை